வணக்கம். 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக தயாராகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கிற சாம்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கோட் 1124. வாங்க இந்த காலேஜை பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகே, இந்த காலேஜை பத்தி ஒரு முழுமையான புரிதலுக்காக நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல காலேஜ் பத்தின ஒரு சின்ன அறிமுகம் மற்றும் அங்கீகாரம். அடுத்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அப்புறம் வசதிகள் எப்படி, கடைசியா பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்காலர்ஷிப்ஸ். சரி, வாங்க முதல்ல இந்த காலேஜோட அடிப்படை விஷயங்கள், அதாவது இதுக்கு என்னென்ன அதிகாரப்பூர்வ அங்கீகாரம்லாம் இருக்குன்னு பாப்போம். இந்த காலேஜ் 2006ல நிறுவப்பட்டிருக்கு. சோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 தசாப்த கால அனுபவத்தோட இயங்கிட்டு வராங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கிட்டா இந்த அப்ரூவல்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜ் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. அதோட ஏஐசிடிஇ நியூ டெல்லி அங்கீகாரமும் இருக்கு. இதுல நாம ஸ்பெஷலா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களோட பிஇ மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் கிட்ட இருந்து நேரடி அங்கீகாரம் இருக்கு. இது மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிச்சயமா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே, அடுத்து இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க மொத்தமா 8 யூஜி கோர்சஸ் இருக்கு. ஏரோநாட்டிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெரைன், மெக்கானிக்கல் மாதிரி கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸோட இப்போ ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மாதிரியான லேட்டஸ்ட் கோர்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாணவர்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். டிஎன்ஏஏ 2026 கவுன்சிலிங்காக இந்த காலேஜ்ல இளங்கலை படிப்புகளுக்கு மொத்தமா 250 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, படிப்பு ஒரு பக்கம்னா காலேஜ்ல மத்த வசதிகள் எப்படி இருக்கு, முக்கியமா ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் கேம்பஸ் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில ஒரு 14 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. பெற்றோர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். வெளியூர்ல இருந்து வர பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி தனித்தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ல வெஜ் நான்வெஜ்னு 2 ஆப்ஷனுமே கொடுக்கறாங்க. இது போக சென்னை மற்றும் சுத்துப்பட்டு நகரங்கள்ல இருந்து மாணவர்கள் வந்து போறதுக்கு காலேஜ் பஸ் வசதியும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது நம்ம முக்கியமா பார்க்கிற 2 விஷயம், ஒன்னு பிளேஸ்மெண்ட்ஸ், இன்னொன்னு ஸ்காலர்ஷிப்ஸ். அது இங்க எப்படி இருக்குன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். டிஎன்ஏஏ 2025 டேட்டா படி, அதாவது காலேஜே கொடுத்த ரிப்போர்ட் படி, இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல 80% பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு நல்ல நம்பர். படிப்பு செலவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தகுதியான மாணவர்களுக்கு பல அரசு உதவித்தொகை திட்டங்கள் இங்கே கிடைக்குது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான முழு கல்வி கட்டண விலக்கு, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அப்புறம் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு பல திட்டங்கள் மூலமா மாணவர்கள் பயனடையலாம். இங்க நாம பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் மார்ச் 2026 நிலவரப்படி காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் அரசு போர்ட்டல்கள்ல இருந்து எடுத்த டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் கொடுத்திருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய பொறியியல் கல்லூரிகளை பத்தி தெரிஞ்சுக்க profsam.com பாருங்க. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு பொறியியல் முடிவுகளுக்கான உங்கள் உண்மையான ஆதாரம்.